Good evening, children. Yeah, 10th standard science. நம்ம ஒரு டேர்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டு செகண்ட் டேர்ம்குள்ள என்டர் ஆயிருக்கோம் இல்லையா? ஸோ ஹாஃப் போர்ஷன் நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ரெடி ஆயிட்டு ரிமைனிங் போர்ஷன்ஸ் நமக்கு வந்து இப்போ இருக்கிற இந்த ஒரு டேர்ம்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா we are going to write full exam, full complete portion examination in half only. ஓகேயா? ஸோ இது வரைக்கும் நீங்க லேர்ன் பண்ண டாபிக்ஸ்ல எந்த அளவுக்கு நீங்க மார்க் செக்யூர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்களே வந்துட்டு உங்களை பத்தி எவாலுவேட் பண்ணிருக்கீங்க இல்லையா? நீங்க எல்லாருமே கண்டிப்பா நல்லா லேர்ன் பண்ணி நல்ல மார்க் செக்யூர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் டியூரேஷன்ல நம்ம ரொம்ப அழகா எந்த அளவுக்கு நம்ம எந்த ஸ்லோனஸை கவர் பண்றோமோ அதை தெளிவா கரெக்டா நம்ம வந்து ஸ்லோவா எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா கான்சென்ட்ரேட்டடா நமக்கு அது எக்ஸாமினேஷன் டயத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஒரு சின்ன கோட். நம்ம இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் தெரியும் இல்லையா? அவருடைய ஒரு வரிகள் பொதுவா எல்லாருக்குமே இது தெரிஞ்ச கான்செப்டா கூட இருக்கலாம். நம்ம கோவில்கள் எல்லாம் பாக்குறோம், சிற்பம் இல்லையா? சிற்பம் அப்படிங்கிறது எதுல இருந்து உருவாகுது? கல்லுல இருந்து உருவாகுது இல்லையா? சோ கல்லுல இருந்து உருவாக்கும் பொழுது அது நார்மலா பார்க்கும் பொழுது நம்மளை சுத்தி மலைப்பகுதிகள் நிறைய இருக்கு. மலையில இருக்கக்கூடிய பாறைகள்ல எல்லாத்தையும் தான் நம்ம என்ன பண்றாங்க, உடைத்து சிற்பங்களாக மாற்றிருக்காங்க. அது மலையில இருந்து பார்க்கும்போது அது வெறும் பாறையாதான் இருக்கு இல்லையா? ஆனா அந்த பாறையையே நம்ம என்ன பண்றாங்க, சிற்பிகள் எல்லாருமே ஆர்கிடெக்ட் நம்ம முழிய வச்சு செதுக்கும் பொழுது அது ஒரு அழகான உருவமாக மாறுது. அந்த உருவம் நம்ம எப்படி உருவாக்குறோமோ அதன்படி அது உருவாகும் இல்லையா? ஒரு டாலா உருவாக்கலாம், அல்லது நம்ம ஒரு காடஸ் எப்படி உருவாக்குறோமோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த கல்லாகப்பட்டது மாறுகின்றது இல்லையா? அது போல்தான் நீங்க எல்லாருமே. ஓகே, நீங்க எப்படி நீங்க செதுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதன்படி நீங்க என்ன பண்ணணும், கரெக்டா. நீங்க இப்போ டீச்சர்ங்கிறது யாரு, ஆர்கிடெக்டா இருக்கலாம். ஆனா அவங்கள செதுக்கிறதுக்கு நீங்க கரெக்டா என்ன பண்ணணும், பிளெக்சிபிளா இருக்கணும். பிளெக்சிபிளா இருந்தீங்கன்னு சொன்னா definitely you will become a very good fine statue. ரொம்ப அழகான ஒரு சிற்பமா நம்ம எல்லாருமே உருவாகலாம். செதுக்க நாங்க தயாரா இருக்கோம். நீங்க அதற்கு சரியானபடி நீங்க பிளெக்சிபிலிட்டி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியும் நம்ம வெளிக்கொணர்ந்து அழகான சிற்பமாக மாறலாம். கல்லா இருக்கணுமா அல்லது சிற்பமா மாறணுமா அப்படிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஓகேயா ஸ்டூடெண்ட்ஸ்? கெமிஸ்ட்ரி பார்ட்ல டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிற பாடம் தான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ ரிமைனிங் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஒரு சப் டாபிக்கா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஒரு லெசன் அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்டான லெசன். பிகாஸ் நமக்கு கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லா லெசன்ல இருந்துமே கம்பல்சரியா கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். வேதி வினைகளின் வகைகள் அப்படிங்கிறது தான். வேதி வினைகள் அப்படின்னா என்னது? ஜென்ரலா வாட் இஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்? எஸ், கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கும் பொழுது ஒரு ரியாக்ஷன்ல நமக்கு மாலிகூல்ஸ் எல்லாமே என்ன ஆகும், அங்க இருக்கக்கூடிய அணுக்களினுடைய அமைப்புகள் மாறும். The atoms are rearranged in that places. இதுதான் நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் உடைய ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல நமக்கு லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கும், ரியாக்டன்ட் இருக்கும். அதே போல ரைட் சைட்ல என்ன இருக்கும், ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா? இதுதான் ஜென்ரலா ஒரு ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நம்ம பேசிக்கா லோயர் கிளாஸ்லயே படிச்சிருக்கோம். சோ இதுல கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஆர் rearranged to form a new compounds in product. that நம்ம வேதி வினை அப்படின்னு சொன்னா வேதி வினைகள்ல ஈடுபடக்கூடிய அணுக்களோ அல்லது மூலக்கூறுகளோ அதனுடைய
பண்புகள் எதுவுமே மாறாம அதுல என்ன ஆகும், அந்த தனிமங்கள் மாற்றி அமைக்கப்படும். அவ்வளவுதான். அதுல இருக்கக்கூடிய தனிமங்களில் இருக்கக்கூடிய அணுக்களும் மூலக்கூறுகளும் என்ன ஆகும், மாறி வரும். அதே போல அதுல இருக்கக்கூடிய பாண்டிங் நேச்சர், பிகாஸ் நம்ம என்ன எடுத்துப்போம், எலமெண்டாவும் எடுத்துவோம் அல்லது காம்பவுண்டாவும் எடுத்துப்போம். கார்பனும் ரியாக்ட் ஆகும், கார்பன் டை ஆக்சைடும் ரியாக்ட் ஆகும். அப்ப கார்பன் எடுத்துட்டா அதுல பாண்ட் வராது. கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கும் பொழுது கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவுல நமக்கு பாண்டிங் நேச்சர் இருக்கும். அப்ப அதுல இருக்கக்கூடிய பாண்ட் பிரேக் ஆகி நியூவா நமக்கு என்ன ஆகும், புதுசா ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓல்டு கெமிக்கல் பாண்ட் பிரேக் ஆகி நமக்கு ஒரு நியூ கெமிக்கல் பாண்ட்ங்கிறது நமக்கு வேதி பிணைப்புகள் அது உடைஞ்சு புதுசா ஒரு வேதி பிணைப்புகள் உருவாகும். வேதி பிணைப்புகள் உடையும் பொழுது அதற்கு ஆற்றல் தேவைப்படும். வேதி பிணைப்புகள் உருவாகும் பொழுது என்ன ஆகும், அதே போல நமக்கு ஃபார்ம் பண்ணும் பொழுதும் ஆற்றல் என்பது வெளியேறும். சோ அதுதான் நம்ம பாண்ட் பிரேக் போது எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கும், அதே போல ஃபார்ம் பண்ணும் பொழுதும் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். சோ இதுதான் நமக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. சோ அடுத்து வரக்கூடிய கான்செப்ட் ஆக்சுவலா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஒரு சமன்படுத்தப்பட்ட சமன்பாடு அப்படிங்கிறது அதனுடைய இயைபு, வினைபடு திறன், வினைபடு அல்லது வினை விளைபொருளுடைய இயற்பியல் மற்றும் நமக்கு வேதியியல் அந்த வினைபடும் சூழ்நிலை குறிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குறியீடு தான் நம்ம என்ன சொல்லி இருக்கோம், கெமிக்கல் ரியாக்ஷன். பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னாலே சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னா எப்படி, கெமிக்கல் காம்போசிஷன்ல இருக்கக்கூடிய பிசிக்கல் ஸ்டேட்ஸ், அது சாலிடா, லிக்விடா, கேஸா, பிரிசிபிடேட்டா அல்லது நமக்கு அது என்ன ஆகும், சாரி சாலிட், லிக்விட், கேஸ், அதே போல கேஸ் ரிலீஸ் ஆகுமா ப்ராடக்ட், அது பிரிசிபிடேட்டா. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஈக்குவேஷன்ல டினோட் பண்ணுவோம். சோ ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்ங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய டிஃபனேஷன் எல்லாத்தையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு சரியான கான்செப்டா தான் இருக்கும். ஓகேயா. சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா. சோ there are different type of reactions, chemical reactions இருக்கு. காம்போசிஷன், காம்பினேஷன் ரியாக்ஷன், டீகம்போசிஷன் ரியாக்ஷன், அதேல நமக்கு வந்து சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன்ஸ், ஈஸியான ரியாக்ஷன் தான். சோ நம்ம அதை கரெக்டா புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இந்த டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு ஈஸி தான். ஓகே. டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ல நம்ம எப்படி இதை கிளாசிஃபை பண்ணலாம்னா based on the nature of rearrangement of the atom. ஏன்னா ஆட்டம் நமக்கு ரீஅரேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்ல தான் நம்ம இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கிளாசிஃபை பண்ண போறோம். எப்படி அதை நம்ம வகைப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா அணுக்கள் எவ்வாறு அதுல நமக்கு மாறி அமைக்கிறதோ அதுதான் ஃபர்ஸ்ட். காம்பினேஷன் அல்லது சேர்க்கை அல்லது கூடுகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. சேர்க்கை வினைகள். சேர்க்கை அப்படிங்கிறதே நமக்கு அது என்ன வினை அப்படிங்கறத ஹெட்டிங்க வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் two elements join to form a new compound, that is combination reaction. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வினைபடு பொருள் சேர்ந்து ஒரு சேர்மத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வினையையே நம்ம என்ன சொல்றோம், நம்ம சேர்க்கை வினைகள் அப்படின்னு சொல்றோம். சோ இதுல நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். Na+Cl gives NaCl. சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். H2+O2 gives H2O. இது எதுவுமே நம்ம பேலன்ஸ்டா எழுதல. H+Cl gives HCl. sodium chloride, water molecule, hydrogen chloride, இது எல்லாமே. So that left side elements are known as reactants. இடது பக்கம் இருக்கிறது எல்லாமே என்னது, reactant. வலது பக்கம் இருக்கிறது
ப்ராடக்ட். சோ இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாம் இணைந்து நமக்கு புதுசா ஒரு காம்பவுண்ட ஃபார்ம் பண்றதுதான் காம்பினேஷன் ரியாக்ஷன். டூ ஆர் மோர் reactants combine to form a new compound. So that is known as combination synthesis or otherwise composition. Okay, reaction அப்படின்னு சொல்லலாம். So A, for எக்ஸாம்பிளுக்கு நம்ம A plus B gives AB. ஏவும் பியும் கம்பைன்ட் ஆகி நமக்கு ஃபார்ம் ஆறத AB அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் ஹைட்ரஜனும் குளோரினும் இணைந்து நமக்கு ஹைட்ரஜன் குளோரைடு அப்படின்னு கிடைக்குது. சோ நம்ம என்ன சொன்னோம் ஆல்ரெடி, இதுல கரெக்டா அதனுடைய பிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் கெமிக்கல் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? சோ இதுல H, ஹைட்ரஜனை எப்படி நம்ம எழுதணும்? H, அண்ட் தென் குளோரினை H2, அண்ட் தென் குளோரின்ங்கிறது Cl2 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். சோ இது என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு சொன்னா both are in gaseous states. வாயு நிலையில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் குளோரினும் இணைந்து ஹைட்ரஜன் குளோரைடு அப்படிங்கிற வாயுவை கொடுக்குது. ஓகே, சோ H2 plus Cl2 அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த ரெண்டும் இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம், அது நம்ம ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதினா கண்டிப்பா லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடியது கரெக்டா ரைட் சைட்ல பேலன்ஸ்டா இருக்கணும். எண்ணிக்கையில் எந்த ஒரு மாறுபாடுமே வரவே கூடாது. அந்த மாலிகூல்ஸ்ல நமக்கு எண்ணிக்கை மாறுபாடுங்கிறது நமக்கு வரவே வராது. ஓகே, சோ இதுல நம்ம காம்பினேஷன் ரியாக்ஷன்ல அதுல என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பிகாஸ் நம்ம என்ன சொல்லிருக்கோம், எலமெண்ட் அண்ட் எலமெண்ட் ஜாயிண்ட் ஆகும், எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட் ஜாயிண்ட் ஆகும், காம்பவுண்ட் பிளஸ் காம்பவுண்ட் ஜாயின் ஆகும். இந்த மாதிரி 3 டைப்ஸ் எதுல இருக்கு, காம்பினேஷன் ரியாக்ஷன். சோ எலமெண்ட் பிளஸ் எலமெண்ட் அப்படின்னு சொன்னா இந்த சிம்பிள் காம்பினேஷன் தான் நமக்கு எளிதாக இருக்கக்கூடிய தனிமமும் தனிமமும் இணைந்து ஒரு சேர்மத்தை உருவாக்கும். எலமெண்ட் பிளஸ் எலமெண்ட் gives compound. எலமெண்ட் பிளஸ் எலமெண்ட் பிளஸ் காம்பவுண்ட், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைப். தனிமமும் தனிமமும் இணைந்து சேர்மத்தை உருவாக்குது. திஸ் டைப் ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு புது காம்பவுண்ட உருவாக்குறது தான். So S plus O2, SO2, சல்பர் டை-ஆக்சைடு அப்படிங்கிறது. ஓகே, சோ சல்பரும் ஆக்சிஜனும் இணைந்து நமக்கு என்ன கொடுக்குது, சல்பர் டை-ஆக்சைடு அப்படிங்கிறது கொடுக்குது. சல்பர்னா தமிழ்ல கந்தகம், கந்தகமும் ஆக்சிஜனும் இணைந்து கந்தக டை-ஆக்சைடு அப்படிங்கிறது. சோ இதுல நம்ம S plus O2 அப்படிங்கிறது என்னதுல நமக்கு 2 பார்ட் இல்லையா, 2 molecules. சோ அப்ப ஆக்சிஜன் 2 பங்கு, சல்பர் 1 பங்கு இணைந்து நமக்கு சல்பர் டை-ஆக்சைடு அப்படிங்கிறது கிடைக்குது. சோ நெக்ஸ்ட்ல இதுல இப்போ இன்னொன்னும் நம்ம பார்க்கணும், மெட்டலா நான் மெட்டலா அப்படிங்கிறது. சோ these two are non-metals. அலோகங்கள், உலோகங்கள் கிடையாது, அலோகம். 2 அலோகங்கள் இணைந்து ஒரு புது அலோகம் அப்படிங்கிறது நமக்கு உருவாகுது. சோ அதுலயே நம்ம வந்துட்டு இப்போ எலமெண்ட் பிளஸ் எலமெண்ட்லயே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா இதுல என்ன சொல்றோம், நம்ம நான் மெட்டல்ஸ் இல்லையா, நான் மெட்டல்ஸ் ரெண்டுமே நமக்கு ரியாக்டன்ஸ் நான் மெட்டலா இருக்கு, ப்ராடக்ட்ஸும் நான் மெட்டலா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சில்வர். சில்வர் எதோட ஜாயிண்ட் ஆகும், நமக்கு குளோரினோட ஜாயிண்ட் ஆகலாம் அல்லது சோடியம். சோ நம்ம இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் இல்லையா, சோ சோடியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நமக்கு ஒயிட் கலர்ல இருக்கக்கூடியது சில்வர் மாதிரி. Na plus Cl gives NaCl. Na அப்படிங்கிறது என்னது, சாலிட், சின்ன சின்ன நமக்கு ஒரு சின்ன சின்ன பீஸ். நம்ம கியூபிக்கல் சால்ட் பார்த்திருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும் சோடியம் அப்படிங்கிறது, அது கேஸ். அண்ட் தென் சாலிட் நேச்சர்ல இருக்கக்கூடியது குளோரின் Cl2 அப்படிங்கிறது எதுல இருக்கு, கேஸ்ல இருக்கு. ஓகே, சோ இது ரெண்டும் நமக்கு சேர்ந்து என்ன கொடுக்குது, NaCl, சோடியம் குளோரைடு. நம்ம நார்மலா யூஸ் பண்றோம் இல்லையா, அதுதான் சோடியம் குளோரைடு.
சோ இது நமக்கு ப்ராடக்ட் என்ன நேச்சர்ல வருது, சாலிட் நேச்சர்ல. திடப்பொருள், திடப்பொருளும் வாயு பொருளும் இணைந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விளை பொருள் எப்படி இருக்கு, திடப்பொருள், திடத்தன்மையோட இருக்கு. சோ வினைப்படு பொருள்ல ஒண்ணு வந்துட்டு சோடியம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு மெட்டாலிக் நேச்சர். அண்ட் தென் குளோரின்ங்கிறது நான் மெட்டல். சோடியம் இஸ் மெட்டல், குளோரின் இஸ் நான் மெட்டல். ஓகே, சோ இப்படி மெட்டல் பிளஸ் நான் மெட்டல் ரெண்டும் இணைஞ்சும் நமக்கு என்ன ஆகுது, இதுல ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இது வந்துட்டு செகண்ட் டைப். ஓகே, இதுல ரெண்டு எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் டைப் நம்ம பாக்குறது காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிற டாபிக்ல எலமெண்ட் பிளஸ் எலமெண்ட் ஜாயிண்ட் ஆகி காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிறதுல ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்த்தோம், இதுல மெட்டல் இல்லையா. சோ அதுல நம்ம பாக்குறது சாலிட் கேஸ், S+O2 gives அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, கந்தகமும் ஆக்சிஜனும் இணைந்து நமக்கு கந்தக டை ஆக்சைடு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. சோ இதுவுமே ரெண்டும் நான் மெட்டலா இருந்தது. அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் மெட்டலும் நான் மெட்டலும் இணைந்து உருவாக்குறது. ஓகே, இதுல உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காங்க இல்லையா, Na அண்ட் தென் KCSCAMg, இது எல்லாமே என்னது, மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ்னா புளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இது எல்லாம் இணையிறது. சோ இதுல Na plus I சோடியம் அயோடைடு, NaI அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, சோடியம் பிளஸ் அயோடின், சோடியம் அயோடைடு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். பொட்டாசியம் அயோடைடு, சோடியம் குளோரைடு, கால்சியம் குளோரைடு. சோ இந்த மாதிரி நிறைய ஃபார்மேஷன் நமக்கு கிடைக்கும். நீங்க இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா again I will explain in second class. ஓகே, சோ இதுல நம்ம ஈஸியா எல்லாமே சிக்கலாம். K+Cl gives KCl, பொட்டாசியமும் குளோரைடும் இணைந்து பொட்டாசியம் குளோரைடு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது காம்பவுண்ட் பிளஸ் எலமெண்ட் gives காம்பவுண்ட். செகண்ட் டைப்பா பாக்குறது காம்பவுண்டும் அண்ட் நெக்ஸ்ட் எலமெண்ட்டும் சேர்கிறது. எலமெண்ட் பிளஸ் எலமெண்ட் அப்படிங்கிறதோட காம்பவுண்டா எடுத்துக்க போறோம். ஓகே, காம்பவுண்ட் பிளஸ் எலமெண்ட், சேர்மமும் தனிமமும் இணைந்து ஒரு தனிமத்தை உருவாக்குகின்றது. சேர்மமும் தனிமமும் இணைந்து, சேர்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி ஃபார்ம் ஆன ஒரு விஷயம். PCl, PClங்கிறது பாஸ்பரஸ் குளோரின் ரெண்டு இணைந்துதான். சோ இதுல நமக்கு வந்துட்டு என்ன, PCl3 இருக்கு, PCl5 இதெல்லாம் இருக்கு. பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு, பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு, இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கு. நம்ம எடுத்துக்கிறது இப்ப பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட்ஸ். சோ இது குளோரினோட இணைந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, சோ குளோரின் இதுல 3 molecules, இங்க நம்ம என்ன பண்றோம் 2 இல்லையா. சோ this is compound, this is element. Formula of chlorine is Cl2. so இங்க நம்ம Cl3 எடுத்துக்கிட்டோம் இல்லையா. அப்ப இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆனா 3 + 2 அப்படின்னு என்ன ஆகும், 5 அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லையா. அப்ப PCl5, phosphorus pentachloride. so this is phosphorus. பாஸ்பரஸோட 5 குளோரின்கள் இணைந்து நமக்கு பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஓகே, பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடும் குளோரினும் இணைந்து நமக்கு குளோரைடு எப்படி இருக்கு, பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு குளோரைடோட இணைந்து நமக்கு பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு. 5 பங்கு நமக்கு குளோரின், 1 பங்கு பாஸ்பரஸ். இதுதான் செகண்ட் டைப்பா இருக்கக்கூடிய காம்பினேஷன் ரியாக்ஷன் எக்ஸாம்பிள் காம்பவுண்ட் பிளஸ் எலமெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் காம்பவுண்ட் பிளஸ் காம்பவுண்ட். சோ ரியாக்டன்ஸ்ல நம்ம செகண்டா இருக்கக்கூடிய பி அப்படிங்கிற போர்ஷன்லயும் என்ன எடுத்துக்க போறோம், காம்பவுண்டே எடுத்துக்க போறோம். காம்பவுண்ட் பிளஸ் காம்பவுண்ட் gives காம்பவுண்ட். சோ ரியாக்டன்ஸ்லயும் காம்பவுண்ட், ப்ராடக்ட்ஸ்லயும் காம்பவுண்ட். ஓகே, சோ ரெண்டு சைடுமே நமக்கு என்ன இருக்க போகுது, காம்பவுண்ட் அப்படின்னு தான் வரப்போகுது. சோ இங்க என்ன எக்ஸாம்பிள்னா சிலிக்கன் டை ஆக்சைடு SiO2, கால்சியம் ஆக்சைடு.
கால்சியமும் ஆக்சிஜனும் இணைந்து உருவாறதுதான் கால்சியம் ஆக்சைடு. சோ இந்த சிலிக்கன் டை ஆக்சைடும் கால்சியம் ஆக்சைடும் இணைந்து நமக்கு கிடைக்கிறது கால்சியம் சிலிகேட், CaSiO3. சோ CaSiO3 அப்படிங்கிறது என்னது? கால்சியம் சிலிகேட் அப்படிங்கிறது ஃபார்முலா. சோ SiO2 is a solid nature. Calcium oxide also solid nature. Product also in solid. Okay. So these two are in compounds. ரெண்டுமே என்னது? சேர்மங்கள். இதுல சிலிக்கனும் ஆக்சிஜனும் இணைஞ்சிருக்கு, இதுல கால்சியமும் ஆக்சிஜனும் இணைந்திருக்கு. இதுல நமக்கு கால்சியம் சிலிக்கன் ஆக்சிஜன் இரண்டாமே ஜாயிண்ட் ஆகி கால்சியம் சிலிகேட் அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைக்குது. ஓகே. சோ இதுல நம்ம வந்துட்டு இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரெண்டா பிரிக்கலாம் இல்லையா? வெப்பத்தை ஏற்கிறதா அல்லது வெப்பத்தை வெளியிடுகிறதா? வெப்ப உமிழ்வினை இல்லது வெப்ப கொள்வினை, எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது எல்லாமே வெப்பத்தை வெளியிடக்கூடிய வினைகள், வெப்ப உமிழ் வினைகளாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட். இதுல காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னது? ரெண்டு எலமெண்டோ அல்லது காம்பவுண்ட் பிளஸ் எலமெண்டோ காம்பவுண்ட் பிளஸ் காம்பவுண்டோ ஜாயிண்ட் ஆகி ஒரு நியூ காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ரியாக்ஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்? காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. சோ இதற்குண்டான ஒரு சிமுலேஷன் பார்க்கலாமா? So here number பார்த்தோம் இல்லையா? hydrogen plus oxygen water, sodium plus chlorine salt formation, magnesium plus oxygen magnesium oxide, carbon plus oxygen carbon dioxide. So எந்தெந்த நேச்சர்ல இருக்கு பாருங்க. எலமெண்ட் பிளஸ் எலமெண்டா அல்லது காம்பவுண்ட் பிளஸ் எலமெண்டா என்ன அப்படிங்கிறது இதுல இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன், ரெண்டு எலமெண்ட் ஜாயிண்ட் ஆகி நமக்கு என்ன ஆகுது? இப்ப கிடைக்கும். சோ இந்த ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன். இப்போ ஹைட்ரஜன் எங்க இருக்கு? லெஃப்ட் சைடு. இந்த இடத்துல இது ரெட் கலர் ஆக்சிஜன். ஓகே. சோ இப்போ ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து நமக்கு என்ன கிடைக்குது? வாட்டர் மாலிகூல். ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் gives வாட்டர். ரெண்டும் சேர்ந்து என்ன கிடைக்குது நமக்கு? நீர் அப்படிங்கிறது கிடைக்குது இல்லையா? சோ இதான் எலமெண்ட் ஜாயிண்ட் ஆகி நமக்கு என்ன ஆகுது? ஒரு காம்பவுண்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். ஓகே. சோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் தென் சோடியம் பிளஸ் குளோரின். சோடியம் பிளஸ் குளோரின், சோடியமும் குளோரினும் இணைந்து நமக்கு சோடியம் குளோரைடு. சோ திஸ் இஸ் சோடியம், திஸ் இஸ் குளோரின். சோ ரெண்டு ஜாயிண்ட் ஆகி நமக்கு என்ன ஆகுது? சோடியம் குளோரைடு அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்குது. சோ இதுலயுமே நமக்கு வந்துட்டு என்னது? element plus element. And next one is magnesium plus oxygen. So magnesium oxygen இணைந்து நமக்கு என்ன ஆகுது? magnesium oxide. Magnesium oxide is the product. So magnesium and oxygen 2Mg plus O2 gives 2NGO. Magnesium oxide is the product. So reaction na combination reaction first when two or more substances combine to form a singular new compound. Okay. So இதுல நமக்கு புதுசா ஒரு காம்பவுண்ட் எப்படி இதுல ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது. Carbon plus oxygen gives carbon dioxide. This is the last example for assimilation.
here carbon plus oxygen gives carbon dioxide. கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது? கார்பன் டை ஆக்சைடு CO2 அப்படிங்கிறது. ஸோ இந்த சிமுலேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இதுல காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகும்? நமக்கு ரெண்டு எலமெண்ட், நமக்கு என்ன அது, ரெண்டு தனிமங்கள் இணைந்து ஒரு சேர்மத்தை எவ்வாறு உருவாக்குகின்றன அப்படிங்கறத தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? So here
இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிற இந்த டாபிக்கை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா ப்ளீஸ் ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். இன்னும் அப்படியே தான் இருக்குது.